வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய் ஆரஞ்சபிள்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. இந்த சோஷியல் மீடியா அலப்பறைகள் வீடியோக்கு உங்களோட வரவேற்பு பயங்கரமா இருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோல என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க்கிங் படத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் என்ன, தளபதி படத்தை மட்டும் தான் ரீரிலீஸ் பண்ணுவீங்களா? இருங்க, அதோட தனி ஒருவன் பார்ட் 2 படத்துல இவர் வில்லனா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கு. சரி வாங்க எல்லாம் டக்குன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் காலையில காபி குடிக்கும் போதே எனக்கு யாருக்கு காப்பி ரைட்ஸ் இஷ்யூ பிரச்சனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுறாரு போல. இந்த லிஸ்ட்ல இப்ப சிக்கி இருக்கிறது யாருன்னா, கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டு கூடவே சேர்ந்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் ஞாபகம் வராங்களா, அவங்களுக்கே தான் கொடுத்திருக்காரு. அதான் இந்த படத்தை ஒட்டிக்கு சும்மா 200 கோடி கிட்ட வாங்கிட்டீங்களே, ஆனா நீங்க எனக்கு காப்பி ரைட்ஸ் மட்டும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மேல கேஸ் போட்டிருக்காரு. பட் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட டைரக்டர் சிதம்பரம் அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் இஷ்யூ எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு, ஏன்னா அது அவங்களோட ப்ரொடக்ஷன் தான் அண்ட் அவங்க கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரைட்ஸ் வாங்குனீங்களா? கண்டிப்பா இளையராஜா சார் கிட்ட அந்த பாட்டுக்காக நீங்க பாட்டுக்காக ரைட்ஸ் நம்ம கண்டிப்பா வாங்கிதான். ஆனா டைரக்டர் சிதம்பரம் இப்ப புதுசா தனுஷோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காராம். நம்ம தனுஷ் நார்மலாவே பயங்கர பிஸி, படத்துல பிஸியா இருக்காரோ இல்லையோ, பட் எல்லாரோட காசிப் ஸ்டோரியிலயும் கண்டிப்பா இருப்பார். அந்த மாதிரி இப்ப சிதம்பரம் கூட்டணி சேர்ந்திருக்காரா, இவரு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையானே தெரியலையே. எப்படியோ எந்த 7.5 கூட்டாம பத்திரமா படம் முடிச்சுட்டு வந்தாருன்னா ஓகே தான். அதான் ஆரம்பத்துல இசைஞானி கூட்டிட்டாரு, 7.5 சொன்னாங்க. அடுத்த என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம அனிருத்த பாஸ் சும்மா வேற லெவல் உங்க மியூசிக் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதே வாய், நான் பாஸ் தேய்ச்சர கடை தேய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, தேவாரா அப்படின்ற ஜூனியர் என்டிஆரோட தெலுங்கு படத்துல ஒரு மியூசிக் ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த பாட்டுக்கு பேரு ஃபியர் சாங். அதோட பாட்டும் மெட்டும் கேட்டா லைட்டா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போலாமா? ரொம்ப ஃபாஸ்ட் எல்லாம் போவேனா. இப்ப வந்துச்சுல லியோ படம், அதுல பேட் ஆஸ்மான ஒரு சாங் வரும் இல்லையா, அந்த ட்ராக்ல நடுவுல ஓ ஆ அப்படின்னு ஆட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பேட்ட பராக் மியூசிக் வரும் இல்லையா, அதையும் நடுல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மியூசிக் சும்மா கலந்து கட்டி அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, பழைய தட்டு சாமான் எடுத்து கலந்து ஒரு கலவையா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட்டி டிங்கரிங் பார்த்ததெல்லாம் ஓகே தான், ஆனா அதை கொஞ்சம் பெட்டா பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்ரெடி தலைவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹேட்டர்ஸும் இருக்காங்க. அனிருத் இப்ப பயங்கர பிஸியா இருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு இருந்த ஸ்டாக் எல்லாம் தீர்ந்து போச்சு. இதெல்லாம் பார்த்தாதுன்னு இந்தியன் 2க்கு வேற இவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. என்ன பண்ண போறாரு, கத்தி ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் பண்ண போறாரு. வழக்கம் போல சும்மா வைப கிரியேட் பண்றேன்னு சொல்லி இந்தியன் 2 இந்தியன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ட்ராக் போடுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு டைட்டில் ட்ராக் ஒன்று போட்டிருந்தாரு, கம் பேக் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ராக்கை நீங்க கண்ணை மூடிட்டு கேட்டா கூட இது அனிருத் தான் போட்டிருக்காரு அப்படின்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஆனா நீங்க என்ன அவ்வளவு அசால்ட்டா நினைச்சிட்டீங்களா அப்படின்னு இன்னொரு ட்ராக் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது உண்மையிலுமே ஏஆர் ரகுமான் ஒரு மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அண்ட் அந்த பாட்டோட லிரிக்ஸ்மே நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு கேட்கும் போது நிறைய பேருக்கு தோணும், அனிருத் கிட்ட என்ன ஏகப்பட்ட சரக்கு இருக்குப்பான்னு. சரி, அனிருத் புகழ் பாடினதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு ஷாக்கிங் விஷயம் என்னன்னு தெரியுமா இந்தியன் படத்தை பத்தி? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் 3 வந்து ஜனவரியில ரிலீஸ் ஆக போதா. இந்தியன் 2வே இன்னும் ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள 3யா, அதுவும் ஜனவரியிலேவா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. இந்தியன் 2வே இப்ப ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, 3 எப்போ எடுத்தீங்க அப்படின்ற ஒரு क्वेश्चन இருக்கும். அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த படத்தை எப்பயோ எடுத்தாச்சாம். அதாவது இந்தியன் 2க்கு எடுத்த படம் ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால அதை அப்படியே பார்ட் 3க்கு போட்டுடலாம் அப்படின்ற முடிவுல இருக்காங்களாம். சோ கமல்ஹாசன் அவர்களும் நான் இந்தியன் 3யோட கதையை கேட்டுட்டு தான் ஓகேவே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. சோ இது மூலமா அவர் என்னதான் சொல்ல வராரு, இந்தியன் 2 கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வராரோ?
எது எப்படியோப்பா இந்தியன் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு 2 பார்ட் வரப்போகுது. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் Maybe lead விட்டு முடிப்பாங்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு 2 பார்ட்டா போட்டுட்டாங்களா இல்ல உண்மையாலுமே 2 பார்ட்டுக்கு வர்த்தான கதை தானே பொறுத்திருந்து ஜூலையில் பார்த்து விடுவோம். இந்தியன் 2 பத்தி பேசிட்டு பார்ட் 1 பத்தி பேசலனா எப்படி? அதாங்க அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம்ன்ற ஐடியால இருக்காங்களாம். இப்ப ஆமா, நார்மலாவே ஆமா. கில்லி ஒரு பயங்கரமான ரெக்கார்ட கிரியேட் பண்ணிருக்கு. அப்ப நாங்கெல்லாம் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்ட்டு லிஸ்ட்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுல நம்ம தலைவரோட படம் படையப்பா கூட ரிலீஸ் பண்ண போறாங்களாம். செமையா இருக்கும். அப்புறம் சூர்யாவோட எந்த படத்தை தெரியுமா ரீரிலீஸ் பண்ண போறாங்க? காக்கா, அந்த படத்துல இருக்க டயலாக் வேலா. கண்டிப்பா இந்த படத்தை மக்கள் பார்க்க விரும்புவாங்க காக்கா, அப்படின்னு ஹரி காக்கா முடிவு பண்ணுங்க. பண்ணிட்டாரு போல. கொஞ்சம் அந்த டயலாக்ல ஃபேமிலி படம்னால இருக்கிறாங்க. சோதிக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. தளபதியோட அடுத்த படம் என்ன தெரியுமா ரீரிலீஸ் பண்றதுக்கு? வில்லு இல்ல ஓ. போக்கிரி திருப்பாச்சி திருமலன்னு நிறைய படம் இருக்கு. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் காதலுக்கு மரியாதை பூவே உனக்காகன்னு அது ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆமா. அதெல்லாம் விட்டுட்டு ஒய் வில்லு ஒருவேளை தெரியல. இந்த படம் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பிடிக்காது. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு இது கழிச்சு விஜய்க்காக பாத்தீங்கன்னா இல்ல, கண்டிப்பா நயன்தாராக்காக. பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஐடியால கொண்டு வந்திருப்பாங்களோ. வேணாண்டா அது மட்டும் பண்ணாரா சொன்னா கேள்றா வேணாண்டா. எது எப்படியோப்பா நான் இப்ப சொன்ன லிஸ்ட்ல நீங்க எந்த படம் பாக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிச்ச பார்க்கிங் படம் இருக்கு இல்லையா, அந்த படம் தமிழ்நாட்டிலே பயங்கரமா ஓடுச்சு. சிம்பிளான ஒரு கதை தான். பார்க்கிங் தான் ஒன் லைனே. 2 பேருக்கு நடுவுல இருக்கிற ஈகோ அவங்களை எப்படியெல்லாம் பண்ண வைக்குது அப்படின்றதான் ஃபுல் ஸ்டோரியே. அதுல MS பாஸ்கர் அவர்களும் ஹரிஷ் கல்யாணும் சும்மா போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட டைரக்டர் தான் ராஜ்குமார் பாலகிருஷ்ணன். இவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, இந்த படத்தோட ஸ்கிரிப்டை எங்களுக்கு தரீங்களான்னு சொல்லி கேட்டு. அது யார் தெரியுமா கேட்டிருக்கிறது? அகாடமிக் ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்து வந்திருக்கு. என்ன சொல்ல வர? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா சொல்லணும், ஆஸ்கர் லைப்ரரியில இருந்து இவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. உண்மையுமே ரொம்ப பெருமையான விஷயம் தான் இல்ல. ஆல்ரெடி இந்த படத்தை தெலுங்குல மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்ல கூட கேட்டிருக்காங்க. சோ இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ஆமா, படத்துக்கு ஒரு நல்ல பெரிய story மார்க்கெட் தான். இருக்கு. சோ இதே ஆ, இது படத்தை ரியலா எல்லா ஊர்லயும் நடக்கிறது. லாங்குவேஜ்ல வேற ஆர்டிஸ்ட் நடிச்சு நீங்க பார்க்கலாம். ஓகே ஓகே. அடுத்து சித்தார்த் அபிமன்யு அப்படின்ற பேரை கேட்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் ஞாபகம் வரா? நம்ம அரவிந்த் சுவாமி ஞாபகம் வராரா? ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போர்ல ஜெயிக்கிறது பேராசை. உண்மையாலுமே ஒரு கொடூரமான மூஞ்சி இருந்தாதான் வில்லனா இருக்க முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாம் போய் ஹீரோ விட நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கலாம், ஆனா உங்க கேரக்டர் நின்னு பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் தனி ஒருவன். இப்பேற்பட்ட படத்துக்கு பார்ட் 2 சீக்வல் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல யாரு வில்லனா இருப்பா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹையா இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஹைப் கொடுக்கறதுக்காகவே ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வில்லன் ஒன்னு தேடி வருவான்னு. அந்த தேடி வந்த வில்லன் யார் தெரியுமா? நம்ம அமிதாப் பச்சனோட பையன் ஐயையே. அபிஷேக் பச்சன் அவர்கள். பெரிய ஏன்? நடிப்பு குடும்பத்தை செலக்ட் பண்ணது ஓகே தான், ஆனா நம்ம அரவிந்த் சுவாமியை பீட் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில தப்பு பண்ணிட்டாங்க. அவன் நிச்சயமா சூர்யா போட்டு கரெக்ட். பட் இப்போதைக்கு தனி ஒருவன் பார்ட் 2 படத்துல அபிஷேக் பச்சன் தான் வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற நியூஸ் வெளியில வந்திருக்கு. விஷயம் கன்ஃபர்ம்டு. டாப் சீக்ரெட். அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு லாட்டரி விழுந்திருக்கு. யாருக்குன்னு கேக்குறீங்களா? இந்த சூரரை போற்று படத்துல நடிச்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல அபர்ணா பாலமுரளி, அவங்களுக்கு தான். அது என்ன லாட்டரியா? நிறைய ஹீரோயின்ஸ் தளபதி படத்துல ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இவரு இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிகாஸ் அரசியல்ல முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்ற காரணத்தையும் சொல்லிட்டாரு. அதனால இவரோட கடைசி படத்துல யார் தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனே பயங்கரமா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அபர்ணா தான். அப்படியா? பொய் ஃபேக் நியூஸ் இது. ஒரு படம், அடிச்சு அந்த விடுறாங்க. ஒரு படத்துலயும் இவங்க தான் ஹீரோயின். கண்டிப்பா இது அபர்ணாக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டா தான் இருக்கும். சொல்றதுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நம்ம தளபதியோட ஃபேர்வெல் மூவி, பட் ஷீ இஸ் இது லக்கி. ஃபேக் நியூஸ். அடுத்து நம்ம சாமு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் பார்த்து பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் சரி அப்படின்னு பெருமூச்சு தான் விடணும். ஏன்னா எப்படிப்பா இவங்க இப்படி பாடியை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ற டவுட் இருக்கும் எல்லாருக்கும். இதே டவுட் சின்மைக்கும் வந்திருக்கு. அதனால கோல்ஸ் போட்டு someday I have to be half as fit as you அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கங்கனாவும் அந்த போட்டோ கீழே ஃபயர் விட்டுருக்காங்க. பிளஸ் நம்ம ஹன்சிகாவும் அழகுப்பா அப்படின்ற மீனிங்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நைஸ். ஐபிஎல் பத்தி சொல்லனா எப்படி? நம்ம ஆர்சிபி பாவம், முக்கியமா கோலி பாவம். பிளே ஆஃப் போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற கண்டிஷன்ல இருந்தவங்க கண்டினியூஸா 6 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப் போறாங்களே. அங்க போய் தோத்தா அவங்க மனசு எவ்வளவு துடிச்சு போகும். இப்படிதான் தோணிருக்கும். சிஎஸ்கே மேட்ச்ல கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தா என்னமோ ஃபைனல் அடிச்சிட்ட மாதிரி. எவ்வளோ சீனு, எவ்வளவு அலப்புற, எவ்வளவு சவுண்டு, காது ஒரு சைடு கொய்யன்னு கேக்குது. தோனி ஃபேர்வெல் மேட்ச் இப்படி போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா கிரவுண்டுக்கு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை ரேக் பண்றது, ஈவ் டீசிங் பண்றது
பண்றது, அது கூட பரவாயில்ல பட்டாசு கொளுத்தி மேல போடுறதுன்னு அட்ராசிட்டி பண்ணி இருந்த கொஞ்ச நெஞ்ச சாஃப்ட்வேர் சதச்சு விட்டாங்க. எல்லா பாட்டுலயும் சில தற்கொலை இருக்கதான் செய்யுது. கோழிக்காக மன்னிச்சு விட்டுலான்னு பார்த்தா அவரு ஓவர் அக்ரெஷனை எங்க கிட்ட காட்டுறாப்ல. நாங்க வேற நீங்க வேற அவரே பிரிச்சுட்டாப்ல. அப்புறம் எதுக்கு ஈவரக்கலாம்? எவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க மேல நீங்க இப்படி பண்ணலாமா? 3 மேட்ச் இருக்கு, எதுலயாவது ஒண்ணுத்துலயாவது மாட்டாமலா போயிருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா மொத்த மேட்ச்லயும் அடி வாங்கிட்டு வருவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆர்சிபி எலிமினேட் ஆன 10வது நிமிஷத்துல இருந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் நிறுத்தலையே. இன்ஸ்டா, ட்விட்டர், ஃபேஸ்புக்னு போற இடம் பூரா ஒரே ரத்த ஆறா ஓடிட்டு இருக்கு. சிஎஸ்கேவே ஜெயிச்சிருந்தா கூட இவ்ளோ செலிப்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க போல. சரி, அந்த சந்தோஷத்தோடவே இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிப்போம். எல்லாருமே ஹாப்பியா ஜாலியா இருங்க. See you all in next video. Until then, tata bye bye from Rakesh and Jenny. Bye bye. சூப்பர், நல்லா இருந்துச்சு. நிறைய இது அந்த இந்தியன் 2 வந்து எனக்கு தெரிஞ்சு இது இந்தியன் 3க்கு லீடா முடிக்கிறதுக்காக எடுத்த படமா இருக்கும். மேபி நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா 3 தான் அங்க இது அவங்களே போட்டிருக்காங்க, கமலே போட்டிருக்காங்க. என்னன்னா அதாவது நான் இந்த இந்தியன் 3 இருக்கறனாலதான் நடிச்சேன்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்போ இந்தியன் 2 கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். இந்த தனி ஒருவன் 2 அது வந்து எனக்கு சரியாவே படல. அது எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இப்போதைக்கு அந்த ஷூட்டே நிப்பாட்டிட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஏதோ பட்ஜெட் ப்ராப்ளம்னால இப்போதைக்கு தனி ஒருவன் 2 எடுக்க போறது இல்ல, அவரு வேற ஏதோ ஒரு படம் எடுக்க போறாருன்னு தான் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருந்ததுன்னா கூட அவரு வேண்டாம் தான் தோணுது. அதே மாதிரி அந்த அப்பர்ணா பாலமுரளியா அவங்களும் தளபதி, அது இன்னும் கன்ஃபார்மே ஆகல. அதுக்குள்ள எல்லாம் இவங்களே போட்டு அடிச்சு ஃபேக்கா போட்டுடுறாங்க. அதை நிறைய நம்பிடுறாங்க. நம்புறோம்ல அந்த மாதிரி தான். ஆமா, நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்